Hi friends, ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபியில் பார்க்க போகிறது லெஃப்ட் ஓவர் சப்பாத்தியை வச்சு எக் சப்பாத்தி நூடுல்ஸ் சூப் தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இது ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சாச்சு. சப்பாத்தியை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணினோன்னா இது மாதிரி சப்பாத்தி நூடுல்ஸ் மாதிரி கிடைக்கும். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். எல்லா காய் கட் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் மெல்ட் ஆனதும் அதில் ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரே ஒரு லவங்கம், பொடியாக கட் பண்ணின பூண்டு, துருவின இஞ்சி சேர்த்து நல்லா இந்த பட்டரில் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆனதும் பொடியாக கட் பண்ணின சின்ன வெங்காயம் அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கினதும் இதில் பொடியாக கட் பண்ணின தக்காளி சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா குக் ஆனதுக்கப்புறமா இதில் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இது கொதிக்கட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு பாத்திரத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்து அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த சூப் தண்ணி கொதிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம ரெடி பண்ண இந்த கார்ன்ஃப்ளவரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது மூடி போட்டு சிம்மில் ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். ஒரு முட்டையை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த சூப்புக்குள்ளே இந்த முட்டையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். நல்லா இந்த முட்டை சூப்போடு மிக்ஸ் ஆகிற அளவு கலந்ததுக்கப்புறமா கொத்தமல்லியும் மிளகுத்தூளும் சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரொம்பவே சூப்பரான எக் சூப் ரெடி ஆகிடுச்சு. இதை சர்வ் பண்ணும்போது நம்ம ரெடி பண்ண சப்பாத்தி நூடுல்ஸை சேர்த்து சர்வ் பண்ணிக்கலாம். இதே சப்பாத்தி நூடுல்ஸை ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணிவிட்டு சேர்த்தாலும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த சூப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.